இப்போது நம்ம வந்து பெர்னாலிஸ் தியரம் வந்து எப்படி வந்து ஏரோப்ளேனில் அப்ளை ஆகுது, அது ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏர்ஃபாயிலோட ஷேப்பு. இப்போ வந்து ஏர்ஃபாயில் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீம்லைன் பாடினா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு அதோட ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டென்சிட்டி, அதோட ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டென்சிட்டிக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த வாட்டருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அது வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா பறக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை வந்து அந்த பாடி வந்து கொண்டிருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பறவையோட உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைனான பாடியாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு படகு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஸ்ட்ரீம்லைன் பாடியாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் வந்துட்டு மேலே வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்குது, அந்த காற்று வந்து லோ ப்ரெஷராக இருக்குது. காற்றோட அழுத்தம் வந்து கீழே அந்த ஸ்ட்ரீம்லைன் பாடிக்கு கீழே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக வந்து அந்த ஏர்பிளேனோட லிஃப்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. அடுத்து இன்னும் அடிஷன் வந்து 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லிஃப்டிங்காக. ஸோ வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து அதோட ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 15 டிகிரியில் இருக்கணும். அந்த டில்ட் ஆகி இருக்கும் இல்லையா. இப்போது டில்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சாஞ்சு இருக்காது. இப்போ வந்துட்டு பிளேன் பாடி வந்து மேலே வந்து பறக்காது, ஆனால் வந்துட்டு டில்ட்டிங்காக இருக்கிற பாடி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து கெயின் பண்ணும்போது அது வந்து என்ன எதை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு லிஃப்டிங் கெப்பாசிட்டியை வந்து அட்டைன் பண்ணும். ஸோ அதுதான் இந்த 3 கண்டிஷனுமே வந்துட்டு எதுக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லிஃப்டிங்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து தீட்டா வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 டிகிரி வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு லிஃப்டிங்கான ஒரு கண்டிஷன். அதுக்கடுத்து வெலாசிட்டி ஆஃப் ஏர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அதுக்கடுத்து வந்து ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா, விங்ஸ் இருக்கு இல்லையா, ஏரோப்ளேனோட விங்ஸோட ஒரு செக்ஷனை வந்து எடுத்துக்கிறோம். செக்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சின்னதுலாம் வந்துட்டு நம்ம பயாலஜியில் வந்துட்டு ஒரு செக்ஷன் வந்து பார்த்துருப்போம், இந்த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு மேலே இருக்கிற ஏர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஏராக இருக்கும், கீழே இருக்கிற ஏர் வந்து ஸ்லோ ஃப்ளோயிங் ஏராக இருக்கும். இது வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்மளோட ப்ரெஷர் ஆஃப் த ஏரோட ரிலேட் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஏர் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அது வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணுது. எப்படி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளோ ஆகும்போது அதோட ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும்போது ஏர் மாலிகுல்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸில் தான் தனக்குள்ளே வந்துட்டு அந்த ஏர் மாலிகுல்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஏர் மாலிகுல்ஸும் ஒன்றோட ஒன்று இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது அது வந்து தன்னை விட்டு விலகி போகும். அப்போ வந்து ப்ரெஷர் ஆஃப் த ஏர் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஏர் வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரெஷரில் இருக்கும். ஸ்லோ ஃப்ளோயிங் ஏர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு மாலிகுல் அது இன்பிட்வீன் ஏர் மாலிகுல்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஏர் வந்துட்டு லோ ப்ரெஷராக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதில் ஏர் மாலிகுல்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு ஒன்றோட ஒன்று இந்த காற்று மாலிகுல்ஸ் இருக்குல்ல, காற்று மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிற பிணைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து தங்களுக்குள்ளே வந்து அதிகமாக க்ரியேட் ஆகி லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணும். ஸ்லோ ஃப்ளோயிங் ஏருக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏர் மாலிகுல்ஸில் இருக்கிற இது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தனக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான். அதுக்கடுத்து ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸ்லாட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை லிஃப்டிங் டிவைஸ். இது வந்து ஸ்லாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா லீடிங் ஏஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து ட்ரெயிலிங் ஏஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து பிக்சரை வந்து காட்டுறேன் நான்.
இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பாருங்கள், ஸ்லாட் அப்படிங்கிறது வந்துட்டு லீடிங் எஜ்லையும், ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெயிலிங் எஜ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயிலிங் எஜ்ஜை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டெய்ல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்ல்னால் எங்கே இருக்கும்? பின்னாடி, வால் பகுதி அப்படிங்கும்போது பின்னாடியில் வந்து இருக்கும். லீடிங் எஜ் அப்படிங்கும்போது வந்துட்டு முன்பகுதியில் வந்துட்டு இருக்கும் ஸ்லாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கலாக ஹை லிஃப்ட் டிவைஸ். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு the purpose of slat is to increase the லிஃப்ட் டியூரிங் லோ ஸ்பீட் ஆப்ரேஷன். அதாவது லோ ஸ்பீட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்துலேயே கூட அந்த லிஃப்ட், அதாவது ஏரோப்ளைனில் இருக்கிற வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு லிஃப்ட்னா வந்துட்டு மேலே போகிறது, விச் மீன்ஸ் டேக் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேக் ஆஃப் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஸ்லாட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்லாட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, லீடிங் எஜ்ஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த லிஃப்ட் டியூரிங் த லோ ஸ்பீட் ஆப்ரேஷன்லேயே வந்துட்டு அந்த லிஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ட்ரெயிலிங் எஜ்ஜில் வந்து இருக்கும். இது வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்து ஸ்டாலிங் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், இது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்துட்டு டேக் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், டேக் ஆஃப் அப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாலிங் ஸ்பீடை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாலிங் ஸ்பீட்னா என்ன? ஸ்டாலிங் ஸ்பீட் அப்படின்னா நிறுத்துறதுக்கான வேகம், நிறுத்த வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்பீடில் போனால் அந்த ஏரோப்ளேன் வந்துட்டு நின்றும், ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸ்டாலிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு ரெடியூஸ் த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டிஸ்டன்ஸை, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஃப்ளாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ளாப் வந்து என்ன அப்படின்னா, டு ரெடியூஸ் தி ஸ்டாலிங் ஸ்பீட் டு இம்ப்ரூவ் த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். டேக் ஆஃப் பேசிக்கலி டேக் ஆஃப், லேண்டிங் கிடையாது. ஓகேவா? The part on the leading edge is called as slat, and the part on the trailing edge is called as flap. ஸோ லீடிங் எஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து முன்னாடி இருக்கிற பேர் தான் வந்துட்டு ஸ்லாட்டு. அதுக்கடுத்து ட்ரெயிலிங் எஜ் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி இருக்கிற பேர் தான் வந்துட்டு ஃப்ளாப்பு. யூஸ்டு டு இன்க்ரீஸ் த லிஃப்ட் அட் இஸ் லோ ஸ்பீட் டியூரிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், ஜெனரேட் மோர் லிஃப்ட் லோயர் ஸ்பீட் அண்ட் லோ ஸ்டால் ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட். அதாவது யூஸ் டு இன்க்ரீஸ் த லிஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லோ ஸ்பீட்லேயே வந்துட்டு லிஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் டியூரிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போவும் டேக் ஆஃப் அப்போவும் லிஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு and lower the stall speed of the aircraft. As the air moves around the wing is forced to speed up. Thus, speed of air increases, stream flow energy thus increases. அது என்ன அப்படின்னா, இப்போ விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி மூவ் ஆகிற காற்றோட வேகம் வந்து அதிகமாகும் போது அந்த ஏரோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு காற்று இந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோ எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ரீம் ஃப்ளோ எனர்ஜினா பறக்கிறதுக்கான வேகத்தை வந்து பறக்கிறதுக்காகவோ இல்லை வந்து முன்னாடி போகிறதுக்கான வேகத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஃப்ளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் ஃப்ளோனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படகு வந்துட்டு ஒரு தண்ணியில் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து ஆற்று வந்து எவ்வளோ வந்து ஆற்றோட நீர் வந்து எவ்வளோ வேகமாக போகுதோ அதுக்கு ஈக்குவலாக தானே நம்ம வந்துட்டு அந்த படகு வந்து போகும். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படகோட வேகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து புரியுது இல்லையா, படகோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து முன்னே போகும். அதுதான் வந்துட்டு இங்கே கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஏரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வந்து ஃப்ளூயிடுக்கு பதில், அதாவது லிக்விடுக்கு பதில், வாட்டருக்கு பதிலாக வந்துட்டு நம்ம இங்கே ஏரை வந்து கொண்டு வரோம். ஏர் மூவ்ஸ் அரவுண்ட் த விங், இட் இஸ் ஃபோர்ஸ்டு டு ஸ்பீட் அப் த எனர்ஜி, ஸ்ட்ரீம் ஃப்ளோ எனர்ஜி thus increases. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போது நம்ம ஸ்லாட்னா என்ன, ஃப்ளாப்னா என்ன, அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்ட்ரீம் ஃப்ளோ எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, புல்லிங் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் புஷ்ஷிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். இப்போ வந்து புல்லிங் ஃபோர்ஸ் நம்ம வந்து இப்போ நான் டயக்ராமில் காமிக்கிறேன். புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் வந்துட்டு புல்லிங் ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் என்னென்னா புஷ்ஷிங் ஃபோர்ஸு. அந்த புஷ்ஷிங் ஃபோர்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ப்ரெஷரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ப்ரெஷரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எஸ். ஸோ இந்த இதில் வந்து எஸ் இருக்கா, புஷ்ஷிங்கில் வந்துட்டு எஸ் இருக்கா, ஸோ எஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லேருந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், க்ரேஸியாக தான் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து புல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர். when a body is being lifted in an upward direction the force of gravity is acting in a downward direction. அதாவது பாடி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா லிஃப்ட் ஆகுது, மேலே போகுது இல்லையா, அப்பர் டைரக்ஷனில் போகும்போது இது வந்து அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி வந்து போகுது, புரியுதுங்க இல்லையா. அப்போ வந்துட்டு இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாடி இந்த ஏரோப்ளேன் வந்து மூவ் ஆகுற திசைக்கு அகெயின்ஸ்டாக வந்து, அதாவது மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் புல்லிங் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ். இதில் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா நெகட்டிவில் தான் ஆக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏரோப்ளேன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு வந்து நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸ் தான். என்ன அப்படின்னா அது வந்து பறக்கிறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் கான்செப்ட்டு. when a body is being lifted in an upward direction the force of gravity is acting in a downward direction. இப்போ வந்து அந்த பாடி ஏரோப்ளேன் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த மூமெண்ட் ஆஃப் த பாடிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கடுத்து ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது டு த பாடிஸ் மோஷன் தென் இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ப்ரெஷர். அதாவது புல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் வந்து போகிறதுனால அதுக்கு பாடியோட மோஷனுக்கு வந்து நெகட்டிவில் போகிறதுனால அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடிஸ் மோஷன் இஸ் in the direction of the force then it is called as positive force. அதாவது direction of the forceக்கு பாடியோட மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபோர்ஸ்க்கு பேர் வந்துட்டு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டே கான்செப்ட் தாங்க. என்ன அப்படின்னா புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ப்ரெஷர், புஷிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ப்ரெஷர். புஷிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஏரோப்ளேன் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபார்வேர்டாக மூவ் ஆகிறதுக்கும் லிஃப்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. விச் இஸ் அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி பறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது லிஃப்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணுறதுனால அது பாசிட்டிவ் ப்ரெஷர். புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, அதாவது இந்த ஏரோப்ளேனோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதனால அது நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ பாசிட்டிவ்னா என்ன, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட் பண்ணாமல் டிமோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கு பேர் நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா, அவ்வளோதான்.